ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் இதை சுடு தண்ணியில் போட்டு நம்ம 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் செஞ்சிடலாம். அதுக்கு சுடு தண்ணியில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இதில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்குவோம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ அதில் அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக செய்கிற மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காலிஃப்ளவர் மட்டும் கிடையாது, பன்னீர், நீங்கள் சிக்கன், எந்த 65 செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.